முக்கிய செய்தி, பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும் என புதுச்சேரி ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக புதுச்சேரி ஆரியங்குப்பத்தில் தங்கியிருந்த எம்எல்ஏக்களுடன் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து அந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும் என தெரிவித்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் அனைவரும் பொறுமையாக இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், புதுச்சேரியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசப்பட்டது? குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக ஆளுநரை சந்திப்பார் என்று அன்பழகன் காலையில் தெரிவித்திருந்தார். அது குறித்து என்ன முடிவெடுக்கப்படுகிறது? விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநரிடம் அதிகாரம் கோரியிருந்தார்கள். ஆனால் பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க முடியாது என்று ஆளுநர் மறுத்த நிலையில் இரு தரப்பிலுமே, அதாவது அதிமுக திமுக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் பேசியிருந்த சூழ்நிலையில் இன்றைக்கு திமுக தரப்பில் சட்டமன்ற குழு உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், பொறுமையாக இருங்கள், நல்லது நடக்கும் என்று அவர் தெரிவித்திருந்தார். கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை நான் எடுப்பேன், அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். அதே போல தற்பொழுது புதுச்சேரியில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களிடையே பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, 2 நாட்கள் மட்டும் பொறுமையாக இருங்கள், நல்லதே நடக்கும், கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளேன், அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை, நம்மை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நம்ம எப்போதுமே சிம்ம சொப்பனமாக தான் இருந்திருக்கிறோம், இனிமேலும் இருப்போம், நல்லதே நடக்கும், நம்பிக்கையாக இருங்கள், 2 நாட்கள் மட்டும் பொறுமையாக காத்திருங்கள் என்று அவர் கூறியிருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவிற்கு வெளியிலிருந்து திமுக ஆதரவு அளிப்பதாகவும் அதனால் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தொடர்ச்சியாக கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் இம்மாதிரியான பேச்சுக்கள் அங்கு நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பேச்சு என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. 2 நாட்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளுநர் அவர்கள் அனுமதி அளித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன அரசியல் ரீதியான நகர்வுகள் ஏற்பட போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.